පරම්පරා ගණනාවක් දශක ගණනාවක් අපේ රටේ දේශපාලනය පවුලෙන් පවුලට මාරු වෙච්ච දේශපාලනයක් තිබුණා. பல தசாப்த காலமாக பல பரம்பரைகளாக வாழையடி வாழையாக ஒவ்வொரு குடும்ப ஆட்சிகள் தான் எமது நாட்டிலே காணப்பட்டது. ඒ දේශපාලනේ පරාද කරන්න සමත් වුණා පහුගිය මැතිවරණවලදී. அந்த குடும்ப ஆட்சிகளை தோற்கடிப்பதற்கும் அந்த கடந்த கால தேர்தல்களிலே நீங்கள் முடிவு செய்தீர்கள். කොහොමද අපේ රටේ දේශපාලනේ තිබුණේ? எப்படி எமது நாட்டின் அரசியல் இருந்தது? අම්මා අගමැති, තාත්තා අගමැති, දුව ජනාධිපති. அப்பா பிரதமர், அம்மா பிரதமர், மகள் ஜனாதிபதி. එහෙම නේද? அப்படித்தானே? ඒ විතරක් නෙවෙයි. අයියා ජනාධිපති, මල්ලි ජනාධිපති. அது மட்டுமல்ல, அண்ணன் ஜனாதிபதி, தம்பியும் ஜனாதிபதி. මාම ජනාධිපති, බෑන ජනාධිපති. மாமா ஜனாதிபதி, மருமகன் ஜனாதிபதி. කොච්චර කාලයක්ද? எவ்வளவு காலம்? දශක 7කට වඩා වැඩි කාලයක් අපේ රටේ එහෙම දේශපාලනයක් තිබුණා. 7 தசாப்தங்களுக்கும் கடந்து அந்த அரசியல் தான் காணப்பட்டது. ගිය ජනාධිපති ඡන්දෙත් එහෙමයි. கடந்த ஜனாதிபதி தேர்தலும் அப்படித்தான். කවුද අපිට එරෙහිව හිටපු තුන් දෙනා? எங்களுக்கு எதிராக இருந்த 3 பேர் யார்? එක්කෙනෙක් ජනාධිපතිගේ බෑන කෙනෙක්. ஒருத்தர் ஜனாதிபதி, ஒருத்தருடைய மருமகன். තව කෙනෙක් ජනාධිපතිගේ පුතා කෙනෙක්. இன்னொருத்தர் ஜனாதிபதியின் மகன். අනිත් කෙනත් ජනාධිපතිගේ පුතා කෙනෙක්. மற்றவரும் ஜனாதிபதியின் மகன். එහෙම නේද? அப்படித்தானே? හැබැයි මොකද වුනේ? ஆனால் என்ன நடந்தது? ඒ පවුල් පාලනයන් ඔක්කොම බිඳ වටලා පොදු ජනයාගේ ආණ්ඩුවක් ගොඩනගන්න මේ රටේ ජනතාව සමත් වෙලා තිබෙනවා. அந்த குடும்ப ஆட்சிகளை தோற்கடிக்கப்பட்டு இந்த நாட்டிலே சாதாரண மக்களுடைய ஒரு ஆட்சியை அமைப்பதற்காக இந்த நாட்டு மக்கள் முடிவு செய்தார்கள். ඒකත් විශේෂ අත්දැකීමක් ඒ මැතිවරණයේ තිබුණු. அதுவும் ஒரு விசேடமான அனுபவம் தான் அந்த தேர்தலிலே காணப்பட்ட. ඒ විතරක් නෙවෙයි උඩ පන්තියක් තමයි මේ රට පාලනය කරේ. அதே போன்று ஒரு ஒரு வர்க்கம் தான் இது நாள் வரையும் இந்த நாட்டிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். ජනතාවට උඩින් තිබුණු දේශපාලනයක් තමයි තිබුණේ. மக்களுக்கு உயர்ந்த மட்டத்திலே, மக்களுக்கு நெருங்க இயலாத அளவிலே தான் அரசியல் අන්න ඒ காணப்பட்டது. දේශපාලනේ මුළුමනින්ම පරාජයට පත් කරලා அந்த அரசியலை முற்றாகவே தோற்கடிக்கப்பட்டு තමුන්නාන්සේලා අපි එකම පන්තියේ මිනිස්සු. நீங்களும் நாங்களும் ஒரே வர்க்கத்தின் மக்கள். අන්න අපි එකතු වෙලා ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. ஆகவே நாங்கள் சேர்ந்துதான் இந்த அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம். හොඳද නරකද? நல்லமா கெட்டதா? නල්ලම. දැන් එහෙනම් මොකද තියෙන්නේ? அப்ப என்ன நாங்கள் செய்ய வேண்டும்? තමුන්නාන්සේලා අප කරේ විශ්වාසය තබලා ආණ්ඩුවක් ඇදුවා. நீங்கள் எம் மீது நம்பிக்கை வைத்து ஒரு அரசாங்கத்தை அமைத்துள்ளீர்கள். එහෙනම් අපේ වගකීම තමයි ඒ විශ්වාසය රකින්න එක. ஆகவே அது பொறுப்பு தான். அந்த நம்பிக்கையை நாங்கள் தக்க வச்சு கொள்ளணும். நம்பிக்கைக்கு பொறுப்பு கூற வேண்டும். අපි යන්නේ විශ්වාසය රකින්නවා. அந்த நம்பிக்கையை நாங்கள் பாதுகாப்போம். අපි අපේ රටේ දේශපාලනෙත් ආර්ථිකයේත් මේ සමාජයේ විශාල පරිවර්තනයක් වෙනසක් කරන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. நமது நாட்டிலே அரசியலில், பொருளாதாரத்தில், சமூகத்தில் பாரிய ஒரு மாற்றத்தை செய்வதற்காக நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம். අපේ රටේ දේශපාලනේ තියෙන්නේ කොහොමද? நமது நாட்டில் அரசியல் இருப்பது எப்படி? මහ ජනතාවට වඩා උඩින් ඉන්න දේශපාලනයක්. மக்களுக்கு மேலாக இருக்கும் මහ ජනයාගේ அரசியல். ධනය කෝටි ප්‍රකෝටි ගණන් නාස්ති කරන දේශපාලනයක්. மக்களுடைய பணத்தை பல கோடி ரூபாய்களை வீணாக்கும் මහ அரசியல். ජනයාගේ ධනය කෝටි ප්‍රකෝටි ගණන් හොරකම් කරන දේශපාලනයක්. மக்கள் பணத்தை கோடிக்கணக்கான பணத்தை திருடும் அரசியல். පවුල් වලින් පවුල් වලට මාරු වෙන දේශපාලනයක්. குடும்பத்தில் இருந்து இன்னொரு குடும்பத்திற்கு மாறும் அரசியல். අන්න ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව ஆகவே தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ඒ දේශපාලනේ මුළුමනින්ම වෙනස් කරනවා. அந்த அரசியலை முற்றாகவே நாங்கள் மாற்றி அமைப்போம். හොඳයිනේ. நல்லமா? හොඳයිනේ. ඒ කියන්නේ මොකද්ද? ජනතාවත් එක්ක ඉන්න දේශපාලනයක් අපි මේ රටේ හදනවා. அதாவது மக்களோட மக்களாக இருக்கும் ஒரு அரசியலை நாங்கள் கட்டியெழுப்புவோம். මහ ජනයාගේ දේපල மக்களுடைய சொத்துக்கள் නාස්ති නොකරන දේශපාලනයක් හදනවා. வீண் விரயம் செய்யாத ஒரு அரசியலை நாங்கள் அமைப்போம். දැන් තමුන්නාන්සලා දන්නවනේ මේ කංකසන්තුරේ ජනාධිපති මන්දිරයක් තියෙනව නේද? உங்களுக்கு தெரியுமா இந்த காங்கேசன்துறையில ஜனாதிபதி மாளிகை ஒன்று இருக்கு? දැකලා තියෙනවද? கண்டு இருக்கிறீங்களா? අක්කර කීයද? எத்தனை ஏக்கர்? 19. 19 ஏக்கர். අක්කර 19ක විශාල ජනාධිපති මන්දිරයක්. 19 ஏக்கர் பெரிய ஒரு மாளிகை ஒன்று, ஜனாதிபதி மாளிகை. අර කමල හසන් හිටපු චිත්‍රපටියක් දැකලා තියෙනව නේද? 29. 29 ஏக்கராம.
කංකසන්තුරේ විතරක් නෙවෙයි තියෙන්නේ. இப்போ ஜனாதிபதி மாளிகைகள் காங்கேசன் துறையில மட்டுமா இருக்கு? නුවරඑළිය තියෙනවා. நுவரெலியாவில் இருக்கு, අනුරාධපුරේ තියෙනවා. அனுராதபுரத்தில் இருக்கு, මයියංගනේ තියෙනවා. மையங்கனையில இருக்கு, කතරගම තියෙනවා. கதிர்காமத்தில் இருக்கு, කොළඹ තියෙනවා. கொழும்புல இருக்கு, නුවර තියෙනවා. கண்டியில இருக்கு. ජනාධිපතිින්ද ගෙවල්. ஜனாதிபதிக்கு இருக்கிறதுக்கான மாளிகைகள். අර කමල හසන්ගේ චිත්‍රපටයක් තිබ්බ දන්නවද? இந்த கமலஹாசன் ஒரு படம் ஒன்று இருந்துச்சு தெரியுமா? ஞாபகம் வருதா? මොකද්ද? ஆ? என்னது முகத்து. படம்? என்னது? දසවදාර. தசாவதாரம் என்று. තිබුණේ. ඉතින් අපේ රටේ හිටපු ජනාධිපතිවරුත් දසවදාර වගේ. ஓ, எமது நாட்டில் இருந்த முன்னாள் ஜனாதிபதிமார்களும் தசாவதாரம் போன்றவர்கள் தான். නැත්තම් මෙහෙම ගෙවල් ගොඩක ඉන්න පුළුවන්ද? இல்லாவிட்டா இப்படி எத்தனை என்ன நிறைய வீடுகள் தேவைப்படுமா? බෑනේ. தேவையில்லை. අපි යන්නද කිව්වා. මේ යාපනයේ තියෙන ජනාධිපති මන්දිරේ තමුන්නාන්සලා යෝජනා කරන්න හොඳ ව්‍යාපෘතියකට අපි ඒක බාර දෙනවා. நாங்கள் இன்று காலையில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே தோழர் சொன்னாராம், இந்த யாழ் மாவட்டத்துக்கு பிரயோசனமான வகையிலே அதை பயன்படுத்துவதற்காக ஏதாவது திட்டம் ஒன்று இருந்தால் சமர்ப்பியுங்கள் என்று. තමුන්නාන්සලාට ඕන ජනාධිපති මන්දිරයක් ඕනද? உங்களுக்கு தேவையா ஜனாதிபதி மாளிகை உண்டு? ඉල්ලේ. ඉතින් මටත් එපා. தோழருக்கும் வேணாமாம் ஜனாதிபதி. එහෙනම් මොකද කරන්න ඕන? என்ன செய்ய வேணும்? ඒක අපි හොඳ මේ පළාතට සේවයක් වෙන ව්‍යාපෘතියකට ඒක පවරලා දෙනවා. அப்படி என்றால் அந்த மாளிகையை இந்த பகுதிக்கு தேவையான மாதிரி பிரயோசனமிக்க ஒரு திட்டமாக நாங்கள் அமைக்க வேண்டும். කැම්පස් එකකට හොඳයි නම් කැම්පස් එකක් දාමු. ஒரு பல்கலைக்கழகத்துக்கு தேவையாக இருந்தால் පුස්තකාලයකට பல்கலைக்கழகம், හොඳයි නම් පුස්තකාලයක් දාමු. ஒரு நூலக சாலை தேவைண்டா அதில் அதை போடுவோம். මහජනයාගේ ධනය මේ නාස්ති කරන දේශපාලනය නතර කරන්න ඕන. மக்கள் பணத்தை வீண் விரயம் செய்யும் இந்த அரசியலை நாங்கள் மாற்றி அமைக்க අපි ඒක வேண்டும். නතර කරලා තියෙනවා. நாங்கள் அதை மாற்றி இருக்கின்றோம். අන්නේ දේශපාලන වෙනස මේ රටේ ජනතාව අපේක්ෂා කරා. அந்த மாற்றத்தை தான் இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்கள். වංචා දූෂණ නාස්ති කරන නාස්තිය නතර කරන දේශපාලන අපේක්ෂා කරා. ஊழல், மோசடி, வீண் விரயம், திருட்டுத்தனத்தை நிறுத்தும் அரசியல் தான் மக்கள் எதிர்பார்த்தார்கள். ඒක අපි කරනවා. அதை நாங்கள் செய்வோம். ඊළඟ වැදගත්ම දේ තමයි அடுத்த முக்கியமான விடயம்தான் අපේ රටේ ආර්ථික විශාල වෙනසක් අවශ්‍යයි. பொருளாதாரத்துறையிலே எமது நாட்டிலே பெரிய ஒரு மாற்றம் ஒன்று தேவைப்படுது. අපේ රටේ ධනය එකතු වෙලා ඉන්න ඉතා කුඩා පිරිසක් අතර. நமது நாட்டிலே வளம், நிதி எல்லாமே ஒரு ஒரு குறுகிய ஒரு குடும்ப அல்லது ஒரு வர்க்கத்தின் கையில் தான் குவிஞ்சிருக்கு. මේ ළඟදි වාර්තාවක් ආවා. இந்த அண்மையிலே ஒரு அறிக்கை வந்தது. ඒ වාර්තාව අනුව அந்த அறிக்கைக்கு இணங்க අපේ රටේ අපනයන කරන අයගේ ආදායමින් 90ක් දෙන්නේ අපනයනකරු 10%ක්. நமது நாட்டிலே ஏற்றுமதி செய்யும் நபர்கள் மத்தியிலே 90% வருமானம் ஒரு 10% நபர்கள் அந்த குடும்பங்களிலே தான் தங்கி இருக்காம். ඒ කියන්නේ මේ ආර්ථිකේ කුඩා කට්ටියක් අත එක ගොනු වෙලා තියෙනවා, සංකේන්ද්‍ර වෙලා තියෙනවා. அதாவது இந்த நாட்டின் பொருளாதாரம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு கொஞ்சம் பேருடைய கையில இருக்கு. ගම්වල ජනතාව දුප්පත් භාවයෙන් පෙළෙනවා. கிராம மட்டத்தில் எடுத்த மக்கள் கஷ்டத்தில் வாழ்கிறார்கள். බෙහෙත් ටිකක් ගන්න විදියක් නැහැ. மருந்தெடுக்க வசதி இல்ல, ගෙයක් හදා ගන්න විදියක් ஒரு නැහැ. வீட்டை கட்ட முடியாது, දරුවන්ට උගන්වන්න විදියක් නැහැ. பிள்ளைகளை படிக்க வைக்க පිරිසිදු ආහාර වේලක් නැහැ. ஒரு சுத்தமான சோறு அல்லது அந்த சாப்பாடு வசதி இல்ல. ජනතාව විශාල ලෙස දුප්පත් භාවයට පත් වෙලා තිබෙනවා. மக்கள் பாரிய அளவிலே கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். ධනෙ ඉතා කුඩා පිරිසක් මත සංකේන්ද්‍රණය වෙලා තියෙනවා. ஆனால் நிதி ஒரு கொஞ்சம் பேருடைய கையில தங்கி இருக்கு. අපේ අපේක්ෂාව මොකද්ද? எமது எதிர்பார்ப்பு என்ன? මෙන්න මේ ආර්ථිකය ගමට ගෙන එන්න ඕන අපේ අපේක්ෂාව. ஆகவே இந்த பொருளாதாரத்தை கிராம மட்டத்திற்கே கொண்டு வரணும். ප්‍රධාන අරමුණක අපි ඉන්නවා. பிரதானமான ஒரு குறிக்கோள்ல நாங்க இருக்கின்றோம். මේ රටේ දුප්පත් භාව ඉවත් කරන්න ඕන. இந்த நாட்டிலே வறுமையை நாங்கள் ஒழித்து கட்டணும். අවශ්‍යයි නේද? தேவையா? දුප්පත් භාවය තුරන් කරන්න. வறுமை இல்லாம ஆக்கலோணுமா வேணாமா? ඒක අපේ ප්‍රධාන සැලසුමක්. ஆகவே அது எமது பிரதானமான ஒரு திட்டம். දුප්පත් භාවය තුරන් කරනකොට ප්‍රධාන දේ දරුවන්ට අධ්‍යාපනය. இந்த வறுமையை ஒழித்து கட்டும் போது அதன் பிரதானமான ஒரு விடயம்தான் இந்த பிள்ளைகளுடைய கல்வியை மேம்படுத்தணும். දරුවෝ හොඳට ඉගෙන ගත්තොත්, கல்வியை பிள்ளை நல்லா கல்வி கற்றுக்கொண்டால், හොඳ ආදායමත් සහිත රස්සාවක් කරොත්, நல்ல வருமானமுடைய ஒரு தொழிலை செய்தால், දැනුමනු ව්‍යාපාරයක් කරොත්, அல்லது அந்த அறிவுக்கேற்ப ஒரு வியாபாரத்தை ඒ செய்தால் පවුලම දුප්පත් භාවයෙන් ගොඩ එනවා. அந்த குடும்பமே வறுமையிலிருந்து மீளலாம். ඒ නිසා අපේ ප්‍රමුඛතම දේ අධ්‍යාපනය ග්‍රාමීය දුප්පත් භාවය තුරන් කරන්න. ஆகவே அது முக்கியமான விடயம் கல்வித்துறையை மேம்படுத்துவது கிராமிய வறுமை ஒழித்து கட்ட இருக்கும் ஒரு வழிகள். විශේෂයෙන්ම අපි விசேடமாக நாங்கள் පාසල් පොත් උපකරණ මිලදී ගන්න බැරි දරුවන්ට රුපියල් 6000ක දීමනාවක් දෙන්න තීරණය කරා. பாடசாலை உபகரணங்கள், கொப்பி புத்தகங்களை வாங்க முடியாத குடும்பங்களுக்கு
அந்த குடும்ப பிள்ளைகளுக்கு 6,000 ரூபாய் காசு நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றோம். ළමයි 300ක් අඩු සියලු පාසල් වලට ඒ දීමනාව ලැබෙනවා. 300ஐ விட குறைந்த பாடசாலைகள் உள்ள மாணவர்கள் உள்ள பாடசாலைகள் அனைத்து பிள்ளைகளுக்கும் அந்த காசு கிடைக்கும். අස්වැසුම ලබන පවුල් වල හැම දරුවෙකුට මේ දීමනාව දෙනවා. அஸ்வசும உங்களை நலன்புரி அந்த கொடுப்பனவு கிடைக்கும். அனைத்து குடும்பங்களுக்கும் அந்த 6,000 ரூபாய் கொடுப்பனவு ඇයි கிடைக்கும். දරුවන්ට උගන්වන්න ඕන? ஏன் நாங்கள் கல்வி கற்க வைக்கணும் பிள்ளைகள்? චීන රජය අපිත් එක්ක එකඟතාවයකට අවිලා තියෙනවා. சீன அரசாங்கம் எங்களோட உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். සියලුම නිල ඇඳුම් ලබන අවුරුද්දෙත් අපිට නොමිලේ ලබා දෙන්න. அனைத்து பிள்ளைகளுக்கும் தேவையான சீருடைகள் இலவசமாக அவர்கள் வழங்குவார்கள் என்று அடுத்த வருஷத்தில் දරුවන්ට උගන්වන්න ඕන. பிள்ளைகளை படிக்க வைக்கணும். ළමයි 250ට අඩු හැම පාසලම දරුවෙකුට සපත්තු මිලදී ගන්න රුපියල් 3,000ක දීමනාවක් දෙනවා. 250 பிள்ளைகளுக்கு குறைவாக படிக்கும் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் சப்பாத்துக்களை கொள்வனவு செய்வதற்காக 3,000 ரூபாய் காசு ஒதுக்கப்பட்டிருக்கு. ඒ වගේම අපි මේ අවුරුද්දේ அதே போன்று நாங்கள் இந்த வருடம் කවර හෝ පාසල ගුරු පුරප්පාඩු තියෙනවා නම් எந்த ஒரு பாடசாலையிலும் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குமானால் ඒ පුරප්පාඩු ඔක්කොම පුරවන්න අපි තීරණයක් අරන් තියෙනවා. அந்த அனைத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். පාසල් වල අඩුපාඩුකම් තියෙනවා නම් பாடசாலைகளிலே குறைபாடு இருக்கின்றதால் අපි උපරිම උත්සාහ කරනම් පාසල් ටික හදලා දෙන්න. நாங்கள் உயர்ந்தபட்ச முயற்சி எடுப்போம் அந்த குறைபாடுகளை செய்து கொடுப்பதற்காக. යාපනයේ පුස්තකාලේ யாழ் நூலக சாலை තවත් දියුණු කරන්න අපි මේ අයවැයෙන් සල්ලි වෙන් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. இன்னும் வளர்ப்பதற்கு அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் இந்த பட்ஜெட்டில் காசு ஒதுக்குகிறோம். මේ ගම්වල දුප්පත් භාවය නැති කරන්න නම් இந்த கிராமத்திலே வறுமையை ஒழித்து கட்ட வேண்டுமானால் දරුවෝ ඉගෙන ගන්න ඕන. பிள்ளைகள் படிக்க வேண்டும். ආණ්ඩුවේ අපි அரசாங்கத்தில் நாங்கள் දරුවන්ට උගන්වන්න උපරිම සහාය දෙන්නම්. பிள்ளைகளை படிப்பிப்பதற்கு நாங்கள் உயர்ந்தபட்ச உதவியை வழங்குகிறோம். ලෑස්තිද? தயாரா? දරුවන්ට උගන්වන්න. பிள்ளைகளை படிப்ப வைப்பதற்கு ඒක තමයි දුප්පත් භාවයෙන් ගොඩ එන්න තියෙන අපිට එකපාරක්. அதுதான் வறுமையிலிருந்து மீளெழுவதற்காக இருக்கும் ஒரு பாதை, ஒரு ඒ வழி. විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අපේ තරුණ පරම්පරාව දරු පරම්පරාව මේ මද්ද්‍රව්‍ය ඌදුරෙන් බේර ගන්න ඕන. இந்த எமது இளம் சமுதாயத்தை இந்த போதை வஸ்திலிருந்து நாங்கள் மீளெடுக்கணும், අපිට மீட்டெடுக்கணும். විශාල ලෙස වාර්තා වෙමින් තිබෙනවා යාපනයේ දිස්ත්‍රික්කයේ මේ මද්ද්‍රව්‍ය වසංගත ගොදුරු වෙමින් තිබෙන බව. எங்களுக்கு அறிக்கைகள் வருது, தகவல்கள் வருது. இந்த யாழ் மாவட்டத்திலே அதிகளவாக இளைஞர்கள் போதை வஸ்துக்கு இரையாகி வருகிறார்களாம். අපි විශේෂ ආරක්ෂක මෙහෙයුම් මධ්‍යස්ථ කරනවා මේ මද්ද්‍රව්‍ය තුරන් කිරීම සඳහා. நாங்கள் விசேடமான ஒரு திட்டத்தை மேற்கொள்கின்றோம் இந்த போதை வஸ்துவை ஒழிப்பதற்காக.